Welcome to today's episode of Franchisee Business Series. In the series skip பண்ணாம பாருங்க ஏன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் இன்கம் ஐடியா இதுல ஒண்ணா கூட இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பாப்சிகல்ஸ் பிடிக்கும். சின்ன வயசுல இந்த மாதிரி பாப்சிகல்ஸ் தள்ளுவண்டி நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த மாதிரி பாப்சிகல்ஸ் தள்ளுவண்டி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை கரண்ட் டே சினாரியோக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் பண்ணி சென்னை பெசன்ட் நகர்ல சின்னதா ஆரம்பிச்ச ஒரு ஃபுட் பிராண்ட் இன்னைக்கு 16 பிரான்ச்சஸோட தமிழ்நாடு மோஸ்ட் லவ்ட் ஐஸ்கிரீம் பிராண்டா இருக்காங்க. ஸோ அந்த பிராண்டுக்கு நீங்களும் ஓனர் ஆகணும்னா அதை பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயில சொல்ல போறேன். அதுதான் டிக்கிள் ட்ரக். இன்னைக்கு இந்த டிக்கிள் ட்ரக் பிசினஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் பரத் கூட நம்ம பேசி இந்த பிசினஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர்தான் டிக்கிள் ட்ரக்கோட ஃபவுண்டர் மிஸ்டர் பரத். ஹலோ பரத். ஓகே. சோ டிக்கிள் ட்ரக் இந்த பாப்சிக்கல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? இதை பத்தி பேசணும்னா என் சின்ன வயசு தான் கொண்டு போனோம். அப்போ நான் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன். லைக் டாம் அண்ட் ஜெரி, ஆஸ்வால்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுல இருந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரக்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கை பார்த்து ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அப்பெல்லாம் எதுவுமே இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்ன்ற மேட்டரே இருக்காது. காட் இருக்கும், தள்ளுவண்டி மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பட் வந்து ஐஸ்கிரீம் ட்ரக்கா இருக்காது. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கும், சே என்ன இந்த மாதிரி இல்லாம இருக்கே அப்படின்னு. சரி, ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்றதா இருந்தா நம்ம ஐஸ்கிரீம் ட்ரக்கா நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த ஏக்கத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சரி அப்பவே யோசிச்சு வச்ச ஒரு ஐடியா தான் ஐஸ்கிரீம் ட்ரக். சின்ன வயசுலயே ஆண்டர்பிரினியல் திங்கிங் இருந்திருக்கு இவர்கிட்ட. அது ஆண்டர்பிரினியல் திங்கிங்கே தெரியல, அந்த ஒரு அந்த வயசுல அது அந்த ஆண்டர்பிரினியல் திங்கிங் தெரியாமலே உங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு ஐடியாவா இருந்துட்டு இருக்கு. ஓகே. சோ டிக்கிள் ட்ரக்ன்ற பேர் எப்படி சூஸ் பண்ணீங்க? அது பாத்தீங்கன்னா ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். நம்ம வந்து ஏன்னா எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ட்ரக்கா ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். ஐஸ்கிரீம் ட்ரக்னு கன்வே பண்ணணும், நம்ம என்ன விற்கிறோன்ற மேட்டரும் கன்வே பண்ணணும். பட் ரொம்ப பிளாங்கா ஐஸ்கிரீம் ட்ரக் அப்படின்னு சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருக்காது. சம்திங் டிஃப்ரெண்டா நம்ம வந்து இன்டைரக்டா கன்வே பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம நிறைய லிஸ்ட் எழுதிக்கிட்டே போனோம். இது அதுன்ட்டு எதுவுமே பிடிக்கல. எனக்கு பிடிச்சா என் பார்ட்னருக்கு பிடிக்கல, பார்ட்னருக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறம் என்ன யோசிச்சோம்னா சரி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு டிக்லிங் சென்சேஷன் வாயில வச்சோன்னா அந்த டிக்லிங் சென்சேஷன். ஸோ நம்ம ஏன் அதை கொண்டு வரக்கூடாது? Tickle truck. What we sell is tickles the mouth. And we are selling through truck. So ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த tickle truck அப்படின்ற நேம். Very innovative thinking. Nice. Okay. So இப்போ உங்களுக்கு எத்தனை branches இருக்கு டோட்டலா? இப்போ பாத்தீங்கன்னா கரண்டா 16 branches இருக்கு. 16 branches. எல்லாமே உங்க ஓன் இதுவா இல்ல ஃபிரான்ச்சைஸியும் சேர்த்து? இல்ல, எங்க ஓனா பாத்தீங்கன்னா 3 பிரான்ச் ஓனா இருக்கு. அதை தவிர மத்தது எல்லாமே ஃபிரான்ச்சைஸ் தான். ஓகே. சோ இந்த பிசினஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னாலே ஒன்லி த்ரூ இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. மெயின்லி த்ரூ இன்ஸ்டாகிராம், நாட் ஒன்லி த்ரூ. ஏன்னா அப்போல்லாம் பாத்தீங்கன்னா பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கும், ஜனங்க சாப்பிடுவாங்க, ரோட்ல பாப்பாங்க, நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஆட்ஸ் இருக்கும், இல்ல மேக்ஸ் டு மேக்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா டிவில பண்ணுவாங்க, டிவில ஆட்ஸா போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்ல பேனர்ஸோ ஹோர்டிங்ஸோ அந்த மாதிரி வச்சு அது பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் பிகம் அன் ஈஸி ஆக்சஸ் டு எவ்ரிவன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு மார்க்கெட்டிங்காக ஆயிடுச்சு. நம்ம போடுற வந்து கண்டென்ட்டும் சரி, ரீல்ஸும் சரி, நம்ம என்ன விற்கிறோங்கிற ஜனங்களுக்கு கொண்டு போற ஒரு ஈஸியான மீடியம் இன்ஸ்டாகிராம் ஆயிடுச்சு. ஏன்னா அது மூலமா தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எங்கேருந்து வராங்க? இன்ஸ்டாகிராம் மூலமா ஜனங்க பாக்குறாங்க. ஸோ அப்படிதான் மெயின் மார்க்கெட்டிங்கா இருக்கு. அதை தவிர மற்ற விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இப்போ பேம்ப்ளெட்ஸாவும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராம் இஸ் மெயின். ஓகே. சோ ப்ராடக்ட் முக்கியமா, லொகேஷன் முக்கியமா, குவாலிட்டி முக்கியமா, லொகேஷன் முக்கியமா? அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா முக்கியம். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொகேஷன். எந்த இடத்துல நீங்க முதல்ல கடையை வைக்க போறீங்க, கடையை திறக்க போறீங்க, நல்ல விசிபிலிட்டி இருக்கா, நல்ல வாக்கிங் கிரவுட் இருக்கா, இது நல்ல ஒரு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியான் இருக்கும், ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கும். அந்த கஸ்டமர் பேஸ் இருக்கா அந்த லொகேஷன்ல மெயினா பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க அந்த கடையை திறந்தா ப்ராப்பரா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். செகண்டரி தான் இந்த குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட் நீங்க மைண்ட்ல டிசைட் பண்ணிடுறீங்க இதுதான் விற்க போறேன்ட்டு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொகேஷன் தேடுறீங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அதை பிடிக்கணும். நம்ம பிடிக்காத ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்டா விற்றோம்னா ஆப்வியஸ்லி இது வந்து எந்த யூஸுமே இல்லை. ஒரு ஃப்ரெஷ் கஸ்டமர் வந்து ரிப்பீட் கஸ்டமரா மாத்தணுங்கிறது நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட் டேஸ்ட்லயும் சரி, குவாலிட்டிலயும் இருக்கு. அது இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம வந்து பிசினஸ் லாங் டைம் ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் நல்லா போகும், 1 or 2 months நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் மூலமா தான் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். நியூ கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நியூ கஸ்டமர்ஸ் ரிப்பீட் கஸ்டமர்ஸா மாறினா நம்ம வந்து
குவாலிட்டி க்ரோ முடியும் நம்மளால. ஓகே. அது நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம நல்ல லொகேஷன் சூஸ் பண்ணிட்டோம், பட் குவாலிட்டி விட்டோம்னா தேர்ஸ் நோ பாயிண்ட் ஓப்பனிங் அ ஸ்டோர். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஆக்டிங்ல இருந்தீங்க. ஸோ ஆக்டிங் ஒரு மீடியா பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபுட் பிசினஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும்னு எப்படி தோணுச்சு? ஆக்டிங்கிறது அது ஒரு பிரேக் இருந்தது தான். நான் கண்டினியூஸாக ஆக்டிங்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ஜம்ப் பண்ணேன். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய பிரேக். நான் படிக்கும்போது நான் என்ன சொல்றது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா படிக்கணும்னு சொல்லிட்டு கேப் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். பட் எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஓகே. அதுக்கப்புறமா ஒரு பிரேக்குக்கு அப்புறமா தான் இந்த இது ஆரம்பிச்சது. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா அப்போ டக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போதான் வந்து பார்ட்னர்கிட்ட பேசி அவருக்கும் ஓகேன்னு இருக்கும்போது தான் நம்ம வந்து சரி இது ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணது. ஸோ அது வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா தான் இந்த பிஸ்னஸ் பண்ணது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சப்போ உங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா? அதெல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஆப்வியஸ்லி. ஸோ ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு இருந்த பிக்கஸ்ட் ஃபியர் என்ன? இது எல்லாருக்கும் இருக்கிற ஃபியர் தான். ஏன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா, ஏன்னா ஒரு என்ன சொல்றது, இப்போ ஐடியாவா பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது தியரிட்டிக்கலா நல்லா இருக்கு. நம்ம பிராக்டிக்கலா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னெல்லாம் வரும் தெரியும், என்ன வரப்போகுது, ஏன்னா டோட்டலி க்ளூலெஸ். நான் ஆல்ரெடி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் ஆகாம திருப்பி வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா சரி ஓகே, அதுல இருக்க என்னெல்லாம் மிஸ் பண்ணோம், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இங்க ஆரம்பிக்கலாம். ஒண்ணுமே ஐடியா இல்ல, சின்ன வயசுல இருந்த ஒரு ஐடியாவை நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்ற ஐடியா வந்துருச்சு. என்ன விற்க போறேன்னு தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி ஃபிளேவர்ஸ் விற்க போறேன்னு தெரிஞ்சுது. பட் இருந்தாலுமே ஒரு பயம். ஒருவேளை இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நியூ ஃபிளேவர்ஸ்ல சப்போர்ட் பண்ணலாம், என்ன பண்றது? நீங்க அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ரெகுலர் ஃபிளேவர்ஸ் இல்லாம இந்த மாதிரி யூனிக் ஃபிளேவர்ஸ் சூஸ் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? அதுதான் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்போ ஐஸ்கிரீம் ட்ரக்கான வரும்போது ஐஸ்கிரீம் ட்ரக் ஏன் சூஸ் பண்ணேன், டு ஸ்டாண்ட் அவுட். இது நான் ஒரு கடையா திறந்தேன்னா ஒரு 10-11 கடையா இருந்திருக்கும், பெருசா ஒண்ணுமே வித்தியாசம் இருந்திருக்காது. அந்த அதனாலதான் ஐஸ்கிரீம் ட்ரக்கா கொண்டு வந்தேன். அதே மாதிரிதான் இந்த ஃபிளேவர்ஸும் நான் ஐஸ்கிரீம் ட்ரக்கா பண்ணிட்டேன். திருப்பி உள்ள விற்க போறது வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச்னு இருந்ததுன்னா ஒன்றும் யூஸ் இல்லை. அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது நான் குவாலிட்டி வால்ஸ்லேயே போய் வாங்கி சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு தான் போவாங்க. ஸோ எங்கேயும் கிடைக்காத ஃபிளேவர்ஸா யூனிக் ஃபிளேவர்ஸா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நல்லா யோசிச்சு டெசர்ட்ஸ்ல இருந்து நம்ம திரட்டி பால்ல இருந்து ஐஸ்கிரீம் பண்ணணும், பருத்தி பால்ல இருந்து ஐஸ்கிரீம் பண்ணணும், இளநீர் பாயத்துல இருந்து ஐஸ்கிரீம் பண்ணணும். இந்த மாதிரி யோசிச்சு தான் ஃப்ரூட் பேஸ்டா கொண்டு வரலாம். ஃப்ரெஷ் ஜூஸ்ல பாப்சிகல்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே ஃபிளேவர்டு எசன்ஸா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு ஆக்சுவல் ஃப்ரூட்டை நம்ம பாப்சிக்கலாக சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபிளேவர்ஸா பாப்சிகல்ஸ்ல இறக்குனேன். ஸோ கிரேப் ஃபிளேவர்ஸ் இருக்கு, சுகர் கேன் ஜூஸ்ல பாப்சிகல் இருக்கு நம்ம கிட்ட. மேங்கோ மெலனுங்கிறது வாட்டர் மெலன் அண்ட் மேங்கோ ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஏன்னா அதே மாதிரி ட்ரிபிள் ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட், கிவி, பைனாப்பிள் இந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு இதுவா இருக்கு. அண்ட் சுகர் ஃப்ரீ ஃபிளேவராகவும் கொண்டு வரணும்னு சொல்லி டெண்டர் கோகனட்ல தேன் போட்டு அந்த மாதிரியும் கொண்டு வந்திருக்கோம். ஓ வெரி நைஸ். ஓகே. ஸோ அப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, ஹெல்த் கான்ஷியஸா பீப்புள் எனக்கு சுகர் வேணாம்ங்கற யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வரோம். சோ அது மட்டும் இல்ல, சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி சார்பே ஃபிளேவர்ஸ்ல ஒரு வீகன் பாப்சிகல்னு வீகனும் இருக்கு. ஏன்னா நம்ம மில்க் எந்த அனிமல் மில்க் யூஸ் பண்ணல, அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதை போட்டு பாப்சிகல் பண்றோம். ஸோ இட்ஸ் வீகன் பாப்சிகல் தான். அதை தவிர எல்லாமே வீகன் பாப்சிகல்ஸா உங்களுக்கு இல்ல, ஒன்லி சார்பே ஃபிளேவர்ஸ் மட்டும் வீகன். அதை தவிர மில்க் பேஸ்டாவும் பாப்சிகல் ரெண்டு கேட்டகரி இருக்கு நம்ம கிட்ட. ஒன்னு சார்பே பேஸ்ட், ஒன்னு மில்க் பேஸ்ட். மில்க் பேஸ்ட்ல நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இந்த we are all like nostalgic people தான். எல்லாமே நம்ம சின்ன வயசுல நடந்தது, நம்ம சின்ன வயசுல அப்படி பண்ணிருக்கேன், சின்ன வயசுல இப்படி பண்ணிருக்கேன், அப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கேன் தெரியுமா, இங்கெல்லாம் போயிருக்கேன், நம்ம வந்து மெமரிஸ் மூலமா தான். ஆமா, நம்ம ஜனங்களுக்கு ஷேர் பண்றோம், நமக்குள்ள இருக்கிற ஆசைகள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நாஸ்டாலஜிக் பேஸ்ட நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பால் ஐஸ், ரோஸ் மில்க், ஜவ்வரிசி ஐஸ், சேமியா ஐஸ், இப்படி எல்லாம் ஃபிளேவர்ஸ் மில்க் பேஸ்ட் பாப்சிகல் இறக்கி விட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம இதுவும் ஒரு டைப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் கொண்டு போனோம். ஏன்னா ஐ எம் 90s kid ஆப்வியஸ்லி. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு நாஸ்டாலஜிக் இருந்துன்னா நல்லா ஒரு கனெக்ட் இருக்கும் தான். ஸோ அதுக்காகவே தான் இந்த ஃபிளேவர்ஸ்லாம் கொண்டு வந்தேன். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸை கொண்டு போவோம். ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் ஆடியன்ஸாக கொண்டு போகலாம், ஒரு நாஸ்டாலஜிக் பேஸ்ட் மெமரி பேஸ்ட் ஆடியன்ஸாகவும் கொண்டு போகலாம். அதை தவிர ஐஸ்கிரீம்ல நம்ம என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம்ல இப்போ ஆல்ரெடி வந்து இதுல பால் ஐஸ் இதெல்லாம் வந்துருச்சு.
ஐஸ்கிரீம் நம்ம என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம்ல திருப்பி வெண்ணிலா சாக்லேட்லாம் கொண்டு போக வேணாம். பட் இருக்கட்டும், நாட் தான் நம்ம டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்து வெறும் அப்படியே யூனிக்கான ஃப்ளேவர்ஸ் தான் கொண்டு வர போறேன்லாம் கிடையாது. யூனிக்கான ஃப்ளேவர்ஸும் இருக்கணும், மெயினாக மெஜாரிட்டி அது இருக்கட்டும் தான் நான் வந்து அதுலேயும் வந்து சூஸ் பண்ணி திரட்டி பாலில் பண்ணணும், இளநீர் பாயசத்துல பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஃப்ளேவர்ஸ் கேக்குறப்பவே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம். ஸோ இப்போ டிக்கிள் ட்ராக்ல வந்து சாப்பிட்டீங்க இதுதான் இருக்கும். ஓகே, நைஸ். யூஷுவல் ஃப்ளேவர்ஸும் இருக்கும், பட் அதை தவிர யூனிக்கா ட்ரை பண்ணணும், வேற எங்கேயும் சாப்பிடாத. ஸோ உங்களோட ஸ்ட்ரெங்தே வந்து உங்களோட யூனிக் ஃப்ளேவர்ஸ் சொல்வீங்க. ஆமா, ஸோ தட் வி ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ண பிகஸ்ட் சேலஞ்ச் என்ன ஸ்டார்டிங் ஃபேஸ்ல? ஸ்டார்டிங் ஃபேஸ்லனா எப்படி ஒரு பாப்சிகல் ப்ராப்பரா பண்றது, இல்ல ஐஸ்கிரீம் அந்த டெக்ஸ்சர் எப்படி கொண்டு வருது, அதுதான் R&D, அந்த ப்ராடக்ட் டெவலப்மென்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர்னு டிசைட் பண்ணியாச்சு, ஆனா இந்த ஃப்ளேவர்ல அந்த குவாலிட்டி கொண்டு வரணும், அந்த டெக்ஸ்சர் கொண்டு வரணும், அப்பதான் ஜனங்கள் சாப்பிடுறதுக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். வெறும் கறக்கு முறுக்குன்னு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்து விட்டு ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்கு, பட் ஆனா சாப்பிட நல்லா இல்லப்பா அப்படின்னு ஆப்வியஸ்லி நல்லா இருக்காது. ஓகே, அந்த மவுத் ஃபீலும் நல்லா இருக்கணும். ஆமா, ஏன்னா மெயின் ஐஸ்கிரீமிங் ஸ்மூத்தா இருக்கணும், வாயில வச்சோன்னே அப்படியே வழுக்கிட்டு உள்ள போகணும். அட் த சேம் டைம் ஃப்ளேவரும் நல்லா என்ஹான்ஸ்டா சூப்பரா அப்படியே வாயில அப்படியே ஃபுல்லா அந்த மவுத் ஃபீலே வந்து, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே சாப்பிடணும் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராபெரியில வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லாம ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஆக்சுவலா அந்த ஃப்ரூட் ஐஸ்கிரீமா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரணுங்கிறதுலாம் இருக்கு. ஸோ அதை ப்ராப்பரா அதை ரிசர்ச் பண்ணி 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 மிஸ்டேக்ஸ் மூலமா அதை வந்து ஒவ்வொருத்தரா கரெக்ஷன் பண்ணி பண்ணி இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, அதுவே 6 months ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன்னா நம்ம வந்து நவம்பர்ல நான் இந்த ஐடியா கொண்டு வந்தேன், ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எப்படியுமே மே ஜூன் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோ நாள் அந்த R&Dக்கே வந்து, ஏன்னா அதுதான் மெயினே நம்மளுக்கு. இப்போ நம்ம ட்ரக்கா நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைன்னா யூஸ் இல்லை. ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஆரம்பிச்சப்போ உங்க சேல்ஸ் எப்படி இருந்தது, எப்படி நீங்க உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்க இந்த ஏரியால? இது வந்து ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரக் தான் ப்ரொமோஷனே. அப்போ ஓகே, பெருசா நம்ம மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லை, ட்ரக்கே தான் மார்க்கெட்டிங்கா பண்ண போறோம். ஓகே, ஏன்னா சம்திங் நியூ, அது இதுக்கு வந்து ப்ரொமோஷனே தேவையில்லை, பார்த்தாலே தனங்க தேடி வந்துருவாங்க. ஏன்னா கடையா இருக்கும்போது துண்டா இந்த வண்டி தனியா நிக்குது, என்னமோ கலர்ஃபுல்லா நிக்குதுன்றது அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்தாங்க. அதுதான் ப்ரொமோஷன், அதுதான் மார்க்கெட்டிங். ஓகே, அதை பார்த்தோன்னே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு நமக்கு. ஜனங்க வந்து ஆப்வியஸ்லி அப்படியே பார்த்தோன்னே ஏதோ நிக்குது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் எதுவுமே சொல்லவே இல்லை. போஸ்டா பாத்தீங்கன்னா 1-2 போஸ்ட் தான் போட்டிருப்பேன். அப்பயும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நானும் புதுசு தான். ஸோ பேஜுமே புதுசு. ஸோ எப்படியுமே நான் என்ன போஸ்ட் இருந்தாலும் அது ரீச்னும் பெருசாக எதுவும் கிடைக்க போகிறது. பிசிக்கலா ப்ராக்டிக்கலா அப்படி போய் அந்த ட்ரக்கை நிப்பாட்டி அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். ஓகே, சோ என்ன யோசிச்சோன்னா ஹாப்பியா இருந்தீங்களா ஃபர்ஸ்ட் மந்த் ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம்? ஏன்னா ஆப்போசிட்டா இருந்தது. ஓ, நினைச்சதை விட நல்லா லூக்வாமா இருக்கும். ஓகே, சரி, பெருசா என்ன பார்ப்பாங்க ஜனங்க, பெருசா அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லையோ அப்படின்னு தான் நினைச்சீங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு ஒரு சேல் இருந்தா போதும் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days தான் கொஞ்சம் டல்லா இருந்தது. அதுக்கப்புறமா 3rd டேல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அதுவே பிக்கப் ஆயிடுச்சு. நல்லா வீக்கெண்ட் நம்ம ஆரம்பிச்சது வீக் டேஸ்ல, ஆப்வியஸ்லி டல்லா தான் இருந்தது. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேன்னு வந்த உடனே அந்த பீச்சோட கிரௌட் மொத்தமா நம்ம ட்ரக்கிட்டு தான் இருந்துச்சு. ஓ, வெரி நைஸ். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆச்சு? இதுக்குன்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 12 to 13 lakhs அவ்வளோ ஆச்சு. ஸோ இந்த 12 to 13 lakhsன்றது எதுக்கெல்லாம் ஆச்சு? இந்த கிச்சன் செட்டப், ட்ரக் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுல மேஜர் சங்க் வந்து இந்த ட்ரக்கும் இந்த ஃபேப்ரிகேஷனுக்கே போயிடுச்சு. ஓ, ட்ரக்கே வந்து நம்ம அப்பவும் வாங்கின செகண்ட் ஹேண்ட் தான், பட் செகண்ட் ஹேண்டா இருந்தாலுமே அது வந்து காஸ்ட்லி தான் இருந்தது. ஓகே, ஸோ அதோட இதுக்கும் அடுத்தது ஃபேப்ரிகேஷன், இதுக்கு தான் வந்து ஒரு 6 to 7 lakhs அதுலயே போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மிஷினரிஸ், ஃப்ரீசரு, நம்ம எதுவுமே எடுத்தோன்னே பெருசாலாம் போல, பெரிய செட்டப்பா எடுத்து ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரிலாம் பண்ணணும். ஒரு சின்ன 1 roomல என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். ஒரு சின்ன மிஷின், ஒரு ஃப்ரீசர், இதை வச்சு ஆரம்பிச்சது. ஓகே, பட் அதுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு. பிரேக் ஈவன் எப்ப பாத்தீங்க? பிரேக் ஈவன் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு எனக்கு ஒரு 1 year ஈஸிலி ஆயிடுச்சு. 1 yearல எடுத்துட்டீங்க. யா, 1 year இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் எனி பிசினஸ். இல்ல, இங்க ஒரு ஃப்ளேவர் எப்படி வைரல் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. ஓகே, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம வைரலான ஃப்ளேவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரட்டி பால். நான் வந்து அது ரொம்பவே யூனிக்கான பால்கோவால செஞ்ச ஐஸ்கிரீம். வேற எங்கேயும் இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை, யாரும் ட்ரை பண்ணதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நான் வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே பட்டர் ஸ்காட்ச், சால்டட் கேரமல் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். பிளாக் கரண்ட் அப்படிலாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது வந்து திரட்டி பால்ன்றது பால்கோவா ஃப்ளேவர், பால்கோவால செய்யற ஐஸ்கிரீம். ஓகே,
இது எப்படி இருக்கும், சரி முதல்ல வச்சு பார்ப்போம், வச்சு பார்த்துட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசா ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா வாங்கினது எல்லாமே திரட்டி பால் தான். பார்த்துட்டு இதுன்னு புதுசா இருக்கு, இது புதுசா இருக்கு. நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், ஜனங்க வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அந்த மாதிரி லொகேஷன் எங்களோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் ஏதாவது நியூவா ட்ரை பண்ணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களும் இருக்கணும். அப்பதான் என் ஃபிளேவர்ஸ்ல விற்க முடியும். எனக்கு காசு இருக்கு, ஆனா நான் பிடிச்சதை மட்டும் தான் சாப்பிடுவேன், ஆல்ரெடி சாப்பிட்டதை மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் எதுவும் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு இருந்தேன்னா என்னால எந்த வியாபாரம் பண்ணி. இப்போ மைண்ட் செட்டே நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. லைக் நைட் அவுட்டிங்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. லைக் எல்லாருமே மக்கள் வந்து யூனிக்கா போய் தேடி தேடி சாப்பிடுற இதுதான். அதுவும் எஸ்பெஷலி இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்லாம் வந்த பிறகு எங்க புதுசா என்ன இருக்குன்னு சாப்பிடறதுக்காகவே கிளம்பி போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஃபுட்டீஸ்னு கிளம்பிட்டாங்க. பட் ஒரு 7 years பிஃபோர் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் இருக்குமானா எனக்கு தெரியல. அதனால இப்போ கரண்டா வந்து இப்ப எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்து, மார்க்கெட்டிங் பார்த்து, வீடியோஸ் பார்த்து எல்லாம் அதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போய் தேடி தேடி சாப்பிடுறவங்க நிறைய பேர். சோ இப்போ கரண்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏத்த பிசினஸ் இது. ஆமா. சோ அப்போ இருக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடா ஹிட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா திரட்டி பால். அதே மாதிரி ஃபெயில் ஆன அது எக்கச்சக்கம். டோட்டலா ரிமூவ் பண்ணிடுவீங்களா? ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்க மெனுல இருந்து எடுத்துருவீங்க? ஆப்வியஸ்லி அது வச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே. நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபிளேவர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வருவேன். நான் சாப்பிட்டு நான் R&D பண்ணி எனக்கு பிடிச்சதுன்னா உள்ள கொண்டு வருவேன். எனக்கே பிடிக்கலன்னா கொண்டு வர போகுது. அந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மஸ்க் மெலன் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ். நான் ஜூஸ் கடைக்கு போனா மஸ்க் மெலன் தான் நான் சாப்பிடுவேன். அதை விட்டு சப்போட்டான்னு சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வந்து மஸ்க் மெலன்ல கொஞ்சம் வந்து பெப்பர்லாம் போட்டு, லைட்டா ஒரு பெப்பர் போட்டு ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு காரம் இருக்கட்டும். சாப்பிட்டு முடிக்கும்போது தொண்டை அப்படியே வார்மா இருக்கும். வெறும் மஸ்க் மெலனா வெறும் சர்க்கரையை போட்டு மக்களுக்கு பிடிக்கல. அது ஆப்வியஸ்லி ரொம்பவே அப்படியே ஹர்ட் ஆயிடுச்சு. சூப்பரான ஃபிளேவர். சாப்பிட்ட ஒரு சில பேருக்கு ரொம்பவே பிடிச்சா ரொம்ப பிடிக்கும், இல்லனா இல்ல வந்தா இது மட்டும் சாப்பிட்டு போவாங்க டெஸ்டிங் பீரியட்ல. அதுக்கப்புறமா பெருசா ரெஸ்பான்ஸே இல்ல. அது என்ன பாக்குறாங்க, மஸ்க் மெலனா பாப்போம், இது எப்படிப்பா இருக்கும், நல்லா இருக்கும் சார், ட்ரை பண்ணி பாருங்கன்னு அதை கொடுங்க. அட என்னப்பா இது அப்படின்ற மாதிரியே இருக்கும். கடைசியில அது என்னதான் முக்கி முணங்கியும் அது வாங்குற மாதிரியே தெரியலையா. இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ், லாங் லிஸ்ட் ஆஃப் வந்து எடுத்து வந்து நல்லா ஓடும் நம்பி எடுத்து வந்து நல்லா எனக்கு ரொம்ப அப்படியே 100% போலன்றதை விட அதோட R&D எல்லாம் போச்சே அப்படின்ற ஒரு கவலை. அது கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அது பிரச்சனை. எனக்கு வந்து இது நல்லா இருக்கு, ஏன்னா சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு கன்றாவியான ஒரு ஃபிளேவர் எடுத்து வந்து நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வித்தனா கேட்கலாம், வாயிலே வைக்க முடியல, இது எப்படிப்பா நான் சாப்பிடுறதுன்னு. நல்லா இருக்கு, சாப்பிடுற பிடிச்ச ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி மஸ்க் மெலன் பிடிச்சவங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. பட் அது வந்து வேற யாருமே அப்ரிஷியேட் பண்ண. நான் எப்படி பார்ப்பேன்னா 80% ஆஃப் கஸ்டமர்ஸ் பிடிச்சதுன்னா அந்த படம், அந்த இது வந்து ஹிட், அந்த ஃபிளேவர் ஹிட். எனக்கு வெறும் 20% தான் பிடிச்சிருக்கு, 80% பிடிக்கலன்னா அந்த 20%க்காக நான் கொண்டு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த இடத்துல வேற ஏதாவது ப்ராடக்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பிசினஸ் பத்தி வருவோம். ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்றதுக்கு சென்னையில என்ன, தமிழ்நாட்டுல என்ன லைசன்ஸ் வேணும்? ஃபுட் பிசினஸ்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம மெயினா உங்க பிசினஸ் பத்தி பேசலாம். இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும்? டேக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்தா இந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும்? ஃபிரான்சைசி மாடலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க? இந்த ஃபிரான்சைசிக்கு யாரெல்லாம் சூட்டபிள்? இந்த ஃபுட் ட்ரக் பிசினஸ்க்கு ஃபுட் பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் அவங்க இந்த பிசினஸ் பண்ணலாமா? ஃபிரான்சைசிக்கு வந்து என்ன காஸ்ட் ஆகும் சார்? என்னென்ன மாடல்ஸ் இருக்கு? ஸோ உங்களுக்கு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, எங்க பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.